பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த ப்ரெட்டு நிறையவே எடுத்துருக்கேன், தேவைப்படுது நிறைய. இதில் வந்து ப்ரெட் குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம். குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். அதுக்கு தான் வந்து நான் இந்த ப்ரெட்டோட ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து பாதி பாதியாவோ எவ்வளவோ அரைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை நொறுக்கி போட்டுக்கிறோம், பிச்சு போட்டுக்கிறோம். இதை பிச்சு போட்டு அரைச்சிட்டு வந்துடுறோம். அரைச்சிட்டு வர்றதுன்னா ட்ரையாக தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைச்சிட்டு வந்துடுவோம். நிறைய எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு வரேன். இப்போ வந்து நான் இந்த ப்ரெட்டை வந்து மிக்சியில் போட்டு அப்படியே துருவுனது மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கிறலாம். தேவைக்கானது. எனக்கு இது வந்து இந்த ப்ரெட்டு கொஞ்சம் ட்ரையான மாதிரி இருக்குது. அதனால வந்து நான் இந்த குழிக்கரண்டியில் 2 கரண்டி ஊற்றி இதை பிசைய போகிறேன். இப்போ பால் இதுக்கு மேலே தேவைப்படாது போல் இருக்குது. ஏன்னா அந்த பாலுக்கே ஒன்றா சேருது மாவு, ப்ரெட் மாவு. சரி, இதை நான் நல்லா பிசைஞ்சிட்டு உங்ககிட்ட காமிக்கட்டுமா? இப்போ பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வந்து ப்ரெட்டு வாங்கி ஒரு 4 நாள் ஆச்சு. அதனால கொஞ்சம் ப்ரெட்டு கொஞ்சம் வரன்னு ஆயிடுச்சு. அது வந்து எனக்கு பிசையும் போது நெருன்னே இருந்துச்சு. அந்த இதெல்லாம் போகிற அளவுக்கு நெருப்பு இல்லாத அளவுக்கு மாவு மாதிரி பசைஞ்சிட்டேன். நல்லா மாவு மாதிரி இருக்குது. இதில் ஒரு நெருப்போ துகளோ இல்லை. வந்து பால் வந்து ஸ்பூன் கணக்கில் தான் விடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ப்ரெட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தோம்னாக்கா அது கொஞ்சம் தண்ணி இழுக்காது, நல்ல ஈரப்பசை இருக்கும் ப்ரெட்டுலேயே. இது வந்து கொஞ்சம் வரன்னு போயிட்டதுனால கொஞ்சம் நான் குழிக்கரண்டியில் தண்ணி ஊற்றினேன். நீங்கள் ப்ரெட்டோட இது தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பால் அளவு குறைக்கிறதோ கூட்டுறதோ செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இதை வந்து சின்ன குலோப் ஜாமுன் உருண்டைகளாக உருட்டி வச்சிட்றேன். எவ்வளோ ப்ரெட்டு போட்டேன், ஆனால் உருண்டையெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 4, 8, 11 உருண்டைகள் இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் பெருசும் சிறுசுமாக உருட்டியிருக்கேன். பொரிக்கும்போது சின்னதுகளை ஒரு இதில் போட்டு பெருசாக இருக்கிறதுகளை இன்னொரு ஈடு போட்டு எடுக்கணும். இல்லைன்னா பெருசு வந்து கொஞ்சம் லேட்டாகும், சின்னது சீக்கிரம் கருப்பாகி போயிடும். அதனால் நான் அப்படி தான் செஞ்சாகணும். நீங்கள் உருட்டும் போது ஒரே லெவலாக உருட்டிக்கங்க. உங்ககிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ வந்து சர்க்கரை பாகு எடுப்போம். சர்க்கரை பாகுக்கு நான் இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து 1 டம்ளர் சீனி போடுறேன். இது எப்படி 1/4 கிலோவை தாண்டி தான் இருக்கும். இந்த டம்ளர்லையே நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். சர்க்கரை போட்டு தண்ணியும் ஊற்றி வச்சிட்டேன். இப்போ வந்து இது பாகு பதம் வந்துடாமல் லேசாக பிசுப்பாக வந்த உடனே இறக்கிறான். ஏன்னு கேட்டிங்கன்னா, பாகு பதம் வந்துருச்சுனாக்கா அப்புறம் ஸ்ட்ராங் ஆயிரும். அது வந்து உருண்டைகள் வந்து அந்த சீனி பாகை உறிஞ்சாது. அதனால வந்து பிசுன்னு வந்த உடனே இறக்கிடணும். எத்தனை வயசானாலும் இந்த பாகு எடுக்கிறதுங்கிறது ஒரு பயமான விஷயமாக தான் இருக்குது. சரி, இது பதத்துக்கு வந்ததுன்னு சொல்கிறேன். சர்க்கரை பாகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ தான் அந்த பிசு தன்மை வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஓரத்துலலாம் ஒட்டி இருக்கிறது பாருங்கள், அந்த சர்க்கரை வந்து அப்படியே பாத்திரத்துலேயே ஒட்டி இருக்குது. அது வந்து நல்லா முத்துதுன்னு அர்த்தம். அந்த முத்தினதுனால தெரிச்ச பாகெல்லாம் அந்த பாத்திரத்தில் ஒட்டினது முத்தி போகிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பிசுன்னு வந்தால் போதும். அப்புறம் இதில் வந்து சீனியில் வந்து ரொம்ப அழுக்காக இருந்திருக்கு.
ரேஷனில் வாங்கின சீனி தான். அதுக்கப்புறம் நல்ல வேளை பால் இருந்ததுனால நான் பால் ஊற்றி அந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டேன், நல்லாவே எடுத்துட்டேன். இப்போ இல்லை. சரி, இன்னொரு தரம் பார்ப்போமா நம்ம எப்படி இருக்குன்ட்டு. ஆத்தாடி கரெக்டாக வந்துருச்சு. இதை விட்டால் அப்புறம் பால் முத்தி போயிடும். இதை இறக்கிடுறேன் நான். பாலை இறக்கிட்டேன், பாகு இறக்கிட்டேன், சர்க்கரை பாகுவை. இப்போ வந்து எண்ணெய் வச்சுருக்கிறேன் அந்த உருண்டையெல்லாம் போட்டு பொரித்து எடுக்கிறதுக்கு. இந்த உருண்டை பொரிக்கிறதுனால எனக்கு பயந்து, அது என்ன உருண்டைனாலும் சரி, சீடையெல்லாம் நான் செஞ்சு வெடிச்சிருக்கு நிறைய. ஒரு தரம் கூட எனக்கு ஒழுங்காக வரலை. அதனால் எந்த உருண்டையாக இருந்தாலுமே போட்டுட்டு கொஞ்சம் தள்ளி போய் நின்று அது வெடிக்காதுங்கிற ஒரு நம்பகத்தன்மை வந்த பிறகு தான் நான் கிட்ட வருவேன். சரி, இதை உருண்டை போடும்போது காமிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து இந்த உருண்டைகளெல்லாம் போட போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப காயக்கூடாது. ரொம்ப காய்ச்சிச்சுன்னா மேலாப்பில் செவந்து உள்ளக்க வேகாது. இதில் வந்து எல்லா உருண்டையுமே போட்டு எடுத்துடலாம். ஆனால் பெரிய உருண்டை சின்ன உருண்டை இருக்குது, அதனால் ஒன்று வேகும் ஒன்று வேகாது. அதனால் இதை மட்டும் நான் போட்டுட்டு கொஞ்சம் தள்ளி போய் நிற்கிறேன். ஸ்டவ்வை பார்த்தீங்கன்னா சிம்மில் தான் வச்சுருக்கேன். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இது மேலே வந்து இந்த கலர் வந்திருக்கு, அடியில் வந்து வெள்ளையாக இருந்துச்சு. இப்போ திருப்பி விட்டுருக்கேன் நான். இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் வேக விட்டு எடுக்கணும். அதனால் சிம்மில் வச்சே செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ரொம்ப கருப்பாகவும் ஆயிடக்கூடாது. பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏலக்காவை நான் தட்டி இந்த சக்கரை பாகில் போட்டிருக்கேன். இப்போ எடுத்துடலாம் உருண்டைகளை. எடுத்து அப்படியே சக்கரை பாகில் போட்டுடலாம். சரி, இதுவும் வெந்ததும் எடுத்துட்டு காமிக்கிறேன். உருண்டைகள் எல்லாத்தையுமே பொரித்து சீனிப்பாகில் போட்டேன். சீனிப்பாகு நல்ல பிசு பிசுப்பான ஒரு இதில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அப்படியே ஒட்டி இருக்குது பார்த்தீங்களா எங்கே பார்த்தாலும். அதனால கரெக்டான பக்குவத்தில் தான் எடுத்துருக்குறேன். ரொம்ப முத்தாமல் பாகு பதம் வராமல் இது பிசு பிசுன்னு இருக்கிற ஒரு இதில் தான் எடுத்துருக்காரு. நாக்கு ரொம்ப ரோல் ஆகுது. சரி, இது ஊறட்டும். ஊறின பிறகு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாம் செய்த குலோப் ஜாமுன் நல்ல பலன்னு சர்க்கரையில் ஊறி ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் தான் செஞ்சேனா, நானே தான் செஞ்சேனா, நம்ப முடியல. உங்களுக்கு இந்த செய்முறை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றியும் வணக்கம்.